அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 4 அதிகாரத்தில் 34-35 வாசிங்க. இயேசு அவர்களை நோக்கி, நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியை முடிப்பதே என்னுடைய போஜனமாயிருக்கிறது. அறுப்பு காலம் வருகிறதுக்கு இன்னும் 4 மாதம் செல்லும் என்று நீங்கள் சொல்லுகிறதில்லையா? அறுப்பு காலம் இதோ வயல் நிலங்கள் இப்பொழுதே அறுப்புக்கு விளைந்திருக்கிறது என்று உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். என்ன அர்த்தத்தில் ஆண்டு சொல்றாருன்னா, அந்த பகுதி ஆண்டவர் அமர்ந்திருக்கிற பகுதிக்கு பாருங்க, கண்ணு கட்டின தூரம் வரையிலும் உழுது போட்டிருக்கிறார்கள், விதை விதைத்திருக்கிறார்கள். அந்த விதை முளைத்து பலன் கொடுப்பதற்கு 4 மாசம் ஆகுங்க. அதை மனதில் வைத்து அறுப்புக்கு இன்னும் 4 மாதம் உண்டு என்று சொல்லுவது இல்லையா? ஆனால் இப்பொழுதே விளைந்திருக்கிறது என்றால் இங்க இருந்து ஆண்டவர் பார்க்கிறாருங்க. பார்த்தா அந்த வயல் வழியாய் திரள் கூட்டம் அந்த மந்தியா சமாரிகள் வருகிறார்கள். சமாரியர்கள் உடை எப்படி இருக்குன்னா, வெள்ளை அங்கிதான் பெரும்பாலும் சமாரிகள் அறிவார்கள். வெள்ளை அங்கியை போட்டுக்கொண்டு கூட்டம் கூட்டமா வருவது ஆண்டவர் கண்களுக்கு எப்படி தெரியுதுன்னா, அப்படியே அறுவடைக்கு காத்திருக்கிற வயல் நிலத்தை போல பார்க்கிற. அதை பார்த்துட்டு தான் சொல்றாருங்க, இப்பொழுதே கண்களை ஏறெடுத்து பாருங்கள், வயல் நிலம் விளைந்திருக்கிறது, இப்பொழுதே அறுவடைக்கு ஆயத்தமா இருக்கிறது பாருங்க என்று ஆத்தும அறுவடையை சமாரிய ஸ்திரீ அழைத்து கொண்டு வந்த ஊரார பார்த்து சொன்ன வார்த்தைங்க. இதே ஊருக்கு சீசர்கள் போய்விட்டு தான் வந்திருக்கிறாங்க. அங்கதான் போய் போஜனம் வாங்க போயிருக்கிறாங்க. அவங்க போய் திரும்பி வந்திருக்கிறார் போஜனத்தை வாங்கி கொண்டு வந்து. ஆனால் அந்த ஊர்ல இவங்க சுவிசேஷம் சொன்னதாக தெரியல. ஆனால் இவர்கள் சுவிசேஷம் சொல்ல தவறிய அந்த ஊருக்குள்ள சீசர்கள் செய்ய வேண்டிய அந்த சுவிசேஷ பணியை புதுசா ரட்சிக்கப்பட்ட வாழ்க்கை சரியில்லாத நிலைமையில அப்பா ரட்சிப்புள் கொண்டு வந்தாரு அந்த ஒரு ஸ்திரீ இவர்கள் ஸ்தானத்தில் இருந்து ஊரையே கொண்டு வந்துட்டாங்க. தேவ பிள்ளைகளே, இந்த தரிசனம், இந்த தாகம் எத்தனை பேருக்கு இருக்குதுங்க? மனம் திரும்பின ஒரு மனிதன் மூலம் கர்த்தர் செய்கிற காரியம் பயங்கரமா இருக்கும். எதையாகிலும் ஆண்டவருக்கு செய்யும்படி ஒரு தீர்மானம் எடுக்கணும்னா உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள். வயல் நிலங்கள் இப்பொழுதே விளைந்திருக்கிறது. உங்க வீட்டுக்கு அருகில் இருக்கிற மக்களை பாருங்கள், உங்கள் தெருவை பாருங்கள், சஞ்சரிக்க இடத்த பாருங்க, காலேஜை பாருங்க, ஸ்கூலை பாருங்க. பிள்ளைகளை, வயல் நிலம் விளைந்திருக்கிறது. நீங்க முயற்சி பண்ணுங்க, ஆண்டவர் உங்களுக்கு முன்பாக கிரியை செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.